Hi students, இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் mock test. நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா mock test எழுதிட்டு போயிருக்கணும். அப்படி நீங்கள் mock test எழுதலாட்டி உங்களுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வரும், அதே அதிகமான mock test எழுதிட்டு போனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பேச போகிறோம். ஓகேவா? ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அதுலேருந்து மோக் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம், அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமோட பேட்டர்னை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, சிலபஸை தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், அதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு ரோட் மேப் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, டைரெக்டாக எக்ஸாம் போய் எழுதிடலாமா, அங்கே தான் நம்ம தப்பு செய்கிறோம். ஓகேவா? டைரெக்டாக எக்ஸாம் போய் அட்டன் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் பேட்டர்ன்லேயே மல்டிபிள் மோக் டெஸ்ட் நம்ம எழுதியிருக்கணும். ஓகேவா? சின்ன சின்ன பார்ட் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, கம்பைன்டு டெஸ்ட்டு, தென் ஃபுல் டெஸ்ட்டு. இப்போது நீட் எக்ஸாமோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் 1 month தான் இருக்குது, லைக் 30 to 35 days இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எத்தனை மோக் டெஸ்ட்டை அதிகபட்சம் எழுத முடியுமோ அந்தளவு எழுதி பார்த்துடணும். அப்போது நம்மளோட அக்யூரசி அதிகமாகும். ஓகேவா? அதை விட டைம் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 3 மணி நேரம் 180 கொஸ்டின், 3 சப்ஜெக்ட்ஸு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கிட்டத்தட்ட 180 கொஸ்டின் 3 மணி நேரத்தில் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ டைரெக்டாக நீங்கள் போயிட்டு நீட் எக்ஸாமில் உட்காந்திங்கன்னா வேலைக்கு ஆகாது. அங்கே போயிட்டு நீங்கள் அப்போ தான் நீட்டு பேட்டர்னில் எக்ஸாம் எழுதுறனாக்கா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பட் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தெரியாது. காரணம் என்ன, உன்னால் 3 மணி நேரத்தில் அந்த எக்ஸாமை முடிக்கவும் முடியாது. ஓகேவா? ஸோ 3 மணி நேரத்தில் 180 கொஸ்டினை நீ அட்டன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது அதுக்கு முன்னாடியே மோக் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ நிறைய கொஸ்டினை நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அந்த குறிப்பிட்ட டைம் டேக்கனுக்குள்ளே. ஆல்ரெடி நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், அதுலேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? அதனால் மோக் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அந்த மோக் டெஸ்ட் எப்படி எழுதணும் அதை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? இப்போது நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு போகிறீங்க, கொஸ்டின் பேப்பரை வாங்குறீங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 180 கொஸ்டின் இருக்கும். வரிசையாக ஒன்றையும் அட்டன் பண்ணணுமா, 1 2 3 4 டைரெக்டாக 180 வரைக்கும் அட்டன் பண்ணணுமானா அது ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? ஏன்னா இடையில் நீ படித்த டாபிக்ஸ் இருக்கும், படிக்காத டாபிக்ஸ் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பரை வாங்குகிற, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற, ஈஸியான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாத்தையும் அட்டன் பண்ணுற. இப்போ இடையில கொஞ்சம் மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா நோட் பண்ணி வச்சுக்கிற, பட் அதை அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேவா? காரணம் என்னென்னா, இப்போ டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸில் நீ 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதிகமாக உட்காந்துருக்கும் போது அதுக்கடுத்து வரக்கூடிய ஈஸியான கொஸ்டின்ஸை நீ பார்க்க முடியாமல் போயிடும், ஏன்னா டைம் முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பரை வாங்குகிற, எல்லா கொஸ்டினையும் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கியான்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட புக்லெட்டில் எல்லா கொஸ்டினும் பிரிண்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் நீ ஓவரால் பார்த்து வச்சுக்கிற. ஸோ பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிடும்னா நம்ம படித்த டாபிக்ஸ்லேருந்து வந்திருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, அதுலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, நம்ம படித்ததெல்லாம் வந்திருக்கு, இந்த வாட்டி நம்ம நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி சீட்டு வாங்க போகிறோன்னு. ஓகே, பட் எப்படி எக்ஸாமை அப்ரோச் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின்ஸை போட்டு முடிச்சிடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உனக்கு பயாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஒரு சிலர் பயாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு வருவாங்க, அடுத்து ஃபிசிக்ஸ்க்கு வருவாங்க. ஒரு சிலர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு போவாங்க. பட் பயாலஜியை ஃபஸ்ட்டு முடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஓரளவு 360 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 360 மார்க் நமக்கு சேஃப் ஸ்கோருக்கு வந்துடும். அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க, கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே என்ன செய்யணும், ஈஸியான கொஸ்டின்ஸை தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு தடவை ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் மாடரேட் ஆனது, அதுக்கடுத்து நீ ரொம்ப டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுற கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும்.
இப்படி பண்ணும்போது நீ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். இல்லாட்டி என்ன ஆகும்னா வரிசையாக நான் போட்டுக்கிட்டே இருக்கும்போது டிஃபிகல்ட்டான சம் எடுத்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர கொஸ்டின்ஸை நம்ம பார்க்குறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி 180 கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேவா? ஏன்னா உனக்கு அதுக்கு அடுத்து உள்ளது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது, டைம் இழுக்கும்னு நினச்சிங்கன்னா அதை ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினை நம்ம போட ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி பண்ணால் 180 கொஸ்டினையும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 3 ரவுண்ட்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு ஈஸியானதை போட்டு முடிக்கிறீங்க, ஈஸியானதை முடித்ததுமே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். தென் அடுத்து கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். தென் ரொம்ப டிஃபிகல்ட்டானது டைமும் தெரியும், உங்களுக்கு எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறதும் தெரிஞ்சிடும். ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரே வரலையா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகிடும்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் அங்கே போய்ட்டு நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது நீட் எக்ஸாமில். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நிறைய மோக் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போனேன்னு வச்சுக்கேன், இங்கே நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்ப, அதை பேஸ் பண்ணி அங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அது நமக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ மோக் டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க, அடுத்து என்ன பண்ணணும்னா கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணணும். எங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, எரர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியுதுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் டெஸ்ட்டு எழுதும்போது தான் தெரியும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை, நான் இன்னும் நிறையா படிக்கணும், வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஜஸ்ட்டு தியரியாக பார்த்துருப்பீங்க, அங்கே நம்ம சம்மு சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், இந்த சம்மை இப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாங்கிறது. ஓகேவா? அதனால் மோக் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அக்யூரசி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த அளவு மோக் டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்தளவு உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நிறைய மோக் டெஸ்ட் எழுதி பாருங்கள். கிட்டத்தட்ட 30 நாள் இருக்குது. ஓகே, 30 நாளில் ஒரு 20 மோக் டெஸ்ட்டாவது மினிமம் எழுதி பார்த்துருங்க. நீட் பேட்டர்னில் 180 கொஸ்டின்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த பேட்டர்னில் எழுதி பார்க்கணும். ஓகேவா? நீட் 2025க்கான சிலபஸ் படி. ஓகே, கரண்ட் சிலபஸ் கரண்ட் பேட்டர்ன் உள்ள மாதிரி உள்ள கொஸ்டின் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் மோக் டெஸ்ட் எழுதுறது மூலமாக. இந்த மோக் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டலாம் இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் குறையுதா, அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லாஸ்ட் டெஸ்ட்டில் உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆனால் போதும். ஓகேவா? இது ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தான். டெஸ்ட்டுக்கு பயந்துக்கிட்டு டெஸ்ட்டே எழுதாமல் இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் குறைஞ்சிரும். அதனால் டெஸ்ட்டுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஓகேவா? எத்தனை டெஸ்ட் கிடைக்குதோ அத்தனை எழுதி பார்க்கணும். அப்போ உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும், சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். மோக் டெஸ்ட் எழுதுறதுனால இன்னொரு நன்மை என்னென்னா OMR ஷேடிங். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 180 கொஸ்டினையும் லாஸ்ட் மினிட்ல உட்காந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா? என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பயோ முடிச்சிட்டியா உடனே ஷேட் பண்ணி முடிச்சிரு, கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டியா ஷேட் பண்ணிடு, ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டியா ஷேட் பண்ணிடு. இப்போ டிஃபிகல்ட்டியான கொஸ்டின்ஸ் வரியா அதை ஷேட் பண்ணு, மாடரேட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறியா அதை ஷேட் பண்ணு. இப்படி நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஷேட் பண்ணணுமே தவிர ஃபுல்லாத்தையும் லாஸ்ட் நேரத்தில் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா டைம் போய்கிட்டே இருக்கும், பதட்டம் அதிகமாயிரும். ஸோ நமக்கு எது தான் ரொம்ப முக்கியம், OMR ஷீட் தான். OMR ஷீட்டை நம்ம எந்த அளவு கரெக்டாக ஃபில் பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு நீட்டில் ஸ்கோர் வரும். ஒரு கொஸ்டினை தப்பாக எழுதிட்டா அதுக்கு அடுத்து வர கொஸ்டினையும் வரிசையாக நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது எல்லாமே பல்காக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா OMR ஷேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஷேட் பண்ணிட்டாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். ஸோ மோக் டெஸ்ட் எழுதுறது மூலமாக இந்த OMR ஷேடிங்லாம் உங்களோட அக்யூரசி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு தான் நான் மோக் டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட மினிமம் 10ஆவது நீங்கள் முடிச்சிருங்க. ஓகேவா? மேக்ஸிமம் எத்தனை வேணால் உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஸோ உங்களோட சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். மோக் டெஸ்ட் எழுதுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட், அக்யூரசி, OMR ஃபில் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுவோம், ஈஸி மாடரேட் டிஃபிகல்ட்டுன்னு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அட்டன் பண்ணுறது எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான். ஸோ அப்போது நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட்டை ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? 3 ஹவர்ஸில் 180 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் மோக் டெஸ்ட் அதிகமாக எழுதி பாருங்கிறது. ஓகே, மாஸ் அகாடமியில் மோக் டெஸ்ட் எப்படி சார் கண்டக்ட் பண்ணீங்க அதை பற்றி பேசுவோம். நம்ம அகாடமியில்
பிப்ரவரியிலேருந்தே மோக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் மோக் டெஸ்ட் எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு 2 லெசனாக கம்பைன் பண்ணுவோம். ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, பயாலஜியில் 2. அடுத்து 3 லெசனாக. ஸோ 9 யூனிட்ஸ் எழுதுவாங்க. அடுத்து 12 யூனிட்ஸ் எழுதுவாங்க. தென் பார் டெஸ்ட் வைப்போம். 11th ஃபுல்லாக, 12th ஃபுல்லாக. இந்த மாதிரி ஃபெப் மார்ச்சில் நடக்கும். ஏப்ரல் ஃபுல்லாக 720 மார்க்கு ஃபுல் டெஸ்ட், நீட் ஃபுல் சிலபஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ஸ்கோருமே வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன், மோக் டெஸ்ட் அதிகமாக எழுதுங்க, நிறைய மார்க் வாங்குங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த பதட்டம் போயிடும், எக்ஸாம் ஃபியர் சுத்தமாக இருக்காது. எந்த அளவு நம்ம முன்னாடியே எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு போகிறோமோ அப்போது எக்ஸாம் ஃபியருங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்காது. அதுவும் ஒரு டெஸ்ட் மாதிரி போய் எழுதிட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், உங்களோட அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எரர் நோட்ஸ் எடுங்க, அதை திரும்ப திரும்ப பாருங்கள். எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு யோசித்து அகெயின் அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் மோக் டெஸ்ட் மூலமாக நடக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட சக்ஸஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் நீட்டில் அதிகமாக ஸ்கோர் எடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.